கர்த்தரும் அருமரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமையடைவதாக. காலை வேளையிலும் நம் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு எதுவாய் காணப்படுகிறது. நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு பயந்து அவருடைய வழியில் நடப்பது நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கும் நம்முடைய எல்லா விதமான துன்பங்களிலுமிருந்து குற்றங்களிலுமிருந்து நம்மை விடுவித்து நல்வழிப்படுத்துவதற்கும் ஏதுவாய் காணப்படுகிறது. நீதிமொழிகள் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை படிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தியடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு பயப்படுகிற ஜீவியமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனுக்கு பயப்படுவது அது ஜீவனுக்கு ஏதுவான வழியாய் காணப்படுகிறது. ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை ஒவ்வொரு நாளும் நித்தம் நமக்கு தந்து நம்மை வழிநடத்தி வருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உலகம் முழுவதையும் நாம் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய ஜீவன் நித்திய ஜீவனாய் காணப்படுகிறது. நித்தியத்துக்கேற்ற வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். நமக்கு ஒரு வாஞ்சை உண்டு. கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒருவரும் நாம் நித்திய ஜீவனை அடைந்து யுகாயுகமாய் அவரோடு நீடித்து வாழ்வோம் என்பது நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறது. இந்த நித்திய ஜீவனை அடைகிறவர்கள் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பார்கள், தீமை அவனை அணுகாது என்று வேதம் சொல்கிறது. திருப்தி அடைவது என்பது தேவனோடு கூட நாம் நீடித்த நாட்களாய் கர்த்தருடைய வீட்டிலே நாம் நிலைத்திருப்போம். அவர் நம்மை ஆதரிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நித்தியத்தை தேடி ஒவ்வொருவரும் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். உலக ஜனங்கள் இந்த உலகமெல்லாம் நாம் ஆதாயப்படுத்துற உலகத்திலே வாழ்கின்ற நாட்களிலே சொத்து, சுகம், உலகத்தில் காண்கின்ற எல்லாவற்றையும் நமக்குள் அடக்கிக் கொள்ளலாம். ஆனாலும் நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது அவைகள் நம்மோடு வருவதில்லை. இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது அவைகளை நாம் கொண்டு போக முடியாது. நாம் இங்கு வாழ்கின்ற நாட்களிலே நித்தியத்துக்கு நேராய் நம்மை நடத்தி கொள்ள வேண்டும். நாம் இங்கு வாழ்கின்ற வாழ்க்கை கொஞ்சம் நாட்கள் என்று வேதம் சொல்கிறது. நாம் ஒரு கிறிஸ்தவனாக பிறந்து கிறிஸ்தவனாக மரித்து நாம் தேவனோடு கூட இளைப்பாறுதலும் தேவனோடு கூட நித்தியத்திலும் இருக்க வேண்டும் என்பதுதான் நம் ஒவ்வொருடைய ஆசையாய் காணப்படுகிறது. அந்த ஆசை நமக்கு நிறைவேற வேண்டும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் இருக்கும் பொழுது அவரோடு நிலைத்திருக்கவும் முடியும். நாம் திருப்தி அடைந்து அவரோடு கூட ஆளுகை செய்யவும் முடியும். இதை சொல்கிறது அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, அவரால் இன்றி வேறு ஒருவரால் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷர்களுக்குள்ளே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் அல்லாமல் வேறு ஒரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாமல் நாம் ஒருபோதும் நித்திய ஜீவனை அடைய முடியாது.
ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கிற தேவன். நாம் இந்த இம்மையிலும் நாம் ஆசீர்வாதங்களை பெற வேண்டும், மறுமையிலும் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். இம்மையிலும் மறுமையிலும் நாம் வாழ வேண்டும் என்றால் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் திருப்தி அடைந்து அவரோடு நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்போம். அவரோடு நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்பை, புதிய புதிய கிருபைகளையும் பெற்று இந்த உலகத்திலும் வாழ்ந்து சுகித்திருப்போம். ஜீவன் மிக மிக முக்கியமானது. ஜீவன் இல்லாமல் இந்த உலகத்திலும் வாழ முடியாது. நித்திய ஜீவன் இல்லாமல் அவரோடு இளைப்பாளர் இருக்கவும் முடியாது. எனவே இந்த நாட்களிலே, இந்த பொல்லாத காலமாகிய இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களிலே நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். புத்தியுள்ள கன்னிகைகள் எப்படி எப்பொழுதும் விளக்குகளிலே எண்ணெய்களை நிரப்பி வைத்திருக்கிறார்களோ, அதே போன்று புத்தியுள்ள கன்னிகைகளைப் போல எப்பொழுதும் நாம் அவருடைய வருகையை எதிர்கொண்டு முக்கிய ஜீவன் அடையத்தக்கதாய் நாம் ஜீவனுள்ளவர்களாய் நாம் நம்மை நாமே ஆயத்தப்படுத்தி தேவனுடைய சமூகத்திலே தரித்திருந்து அவருடைய வருகைக்காக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவ்விதமாக நாம் ஆயத்தமில்லாத பட்சத்தில் தேவன் நம்மை கைவிடுகிறவராய் காணப்படுகிறார். எப்பக்கத்தில் நெருக்கம் வந்தாலும், எப்பக்கத்தில் நம்மை சுற்றிலும் பலவிதமான துன்பங்கள் வந்தாலும், இடர்கள் வந்தாலும், அந்த ரட்சிப்பை நாம் விட்டுவிடக் கூடாது. தேவன் நமக்கு கொடுத்த ரட்சிப்பை நாம் விட்டுவிடக்கூடாது. கடைசி பரியந்தம் நிறைவேற்க வேண்டும். அந்த கடைசி பரியந்த ஓட்டத்தையும் நாம் வெற்றியாக ஓடத்தக்க சாக்கியத்தை தேவன் நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். நாம் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் அவருடைய பிரசனத்தை உணர்ந்தவர்களாய் அவரோடு கூட நிறைத்திருப்பதே தேவன் நமக்கு நம்மை விரும்புகிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது. உபாகமம் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, கற்ற உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகி கர்த்தர் அன்பு கொண்டு அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாகி கர்த்தர் அன்பு கொண்டு அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும், அவரை பற்றி கொள்ள வேண்டும். அவரே நமக்கு ஜீவனை கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அவர் நமக்கு கொடுப்பேன் என்று சொன்ன தேசத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர் வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் வாக்கு மாறாத தேவனாயிருக்கிறார். நாம் கேட்கின்ற ஒவ்வொன்றையும் அவர் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் மனம் மாறுவதற்கு மனுப்புத்திறன் அல்ல. அவர் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறபடியினாலே அவர் சொன்னதை செய்யும் அளவும் நம்மை அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுத்து அவரை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். அவரை உறுதியாக பற்றி கொள்ளும் பொழுது நமக்கு அவர் தீர்க்காயுசை கொடுக்கிறவராயிருக்கிறார். இந்த உலகத்திலே வாழ்கின்ற நாட்களிலே நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்து நீடித்த நாட்களிலே நிலைத்திருக்க வேண்டும். இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்ற வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நித்தம் நமக்கு துன்பங்களும் நித்தம் நமக்கு தொந்தரவுகளும் சோர்வுகளும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் மன மகிழ்ச்சியான வாழ்க்கையை தேவன் நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். அவர் நம்மை ரட்சித்த தேவன், அவர் நம்மை வழிநடத்துகிற தேவன். நம்முடைய எல்லா விதமான துன்பங்களிலிருந்து, விக்கினங்களிலிருந்து, எல்லா விதமான இடர்பாடுகளிலிருந்து நம்மை ஜீவனுக்கு ஏதுவாக வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். அந்த உன்னதமான தேவனுடைய கிருபையை ஒவ்வொரு நாளும் நாம் உணர்ந்தவர்களாய் அவருக்குள்ளே நாம் நிலைத்திருப்போம். அவர் நன்மையான ஈவுகளை நமக்கு கொடுப்பார். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாது, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். நாம் இந்த நாட்களிலே, இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொள்கிற நாட்களிலே நாம் எல்லாவற்றையும் நாம் தெரிந்தவர்கள் என்று சொல்லி ஏனோ தகவல் என்று வாழ்கிற வாழ்க்கையை நாம் வாழக்கூடாது. ஏனென்றால் தேவன் வேதம் சொல்கிறது, புத்திமதியை உறுதியாய் பற்றிக் கொள்ள வேண்டும் என்று.
அதை நாம் விட்டுவிடக்கூடாது. அதை காத்து கொள்ள வேண்டும். அது நமக்கு ஜீவனாய் காணப்படுகிறது. வேதத்தில் காணப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளை பற்றி தேவ ஊழியர்கள் நமக்கு அநேக உபதேசங்களை சொல்வார்கள். நம்மளும் இன்னும் ஞானவான்கள் அதிகமான உபதேசங்களை நமக்கு சொல்வார்கள். அவைகளை, அந்த புத்திமதிகளை நான் தயவாய் கேட்டு அவைகளை கை கொள்ள வேண்டும். கேட்டுக்கு போற வழி விசாலமாக இருக்கும். ஆனால் பரத்துக்கு போகிற வழியே நெருக்கமும், அங்கே பிரவேசிப்பதற்கு பலவந்தம் பண்ணி கொள்ளக்கூடிய ஒரு சூழலில் காணப்படும் என்று வேதம் சொல்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பரத்துக்கு போகிற வழியை நோக்கி செல்ல வேண்டும் என்றால் நாம் புத்துமையை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். நாம் இன்மைக்குரியவர்கள் அல்ல, மறுமைக்குரியவர்கள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறோம். தேவன் இந்த நாட்களிலே நமக்கு கொடுத்திருக்கிற இந்த தேசத்திலே நாம் நிலைத்திருந்து கனி கொடுக்கக்கூடிய ஒரு ஜீவிதம் வாழ வேண்டும். கனி கொடுப்பது என்பது நம்முடைய வாழ்க்கையிலே, நாம் வாழ்கின்ற நாட்களிலே நம்முடைய ஜீவிதத்தில் கொடுக்கின்ற கனிகள் அவைகள் நல்லவைகளாய் காணப்படும். வேதம் சொல்கிறது, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். நாம் கொடுக்கின்ற கனியானது அநேகர் விரும்பி புசிக்கத்தக்கதாய் நம்மிடமிருந்து வர வேண்டும். நம்மிடமிருந்து வருகின்ற வாழ்க்கைகள், நம்முடைய நடவடிக்கைகள், நாம் வாழ்கின்ற நம்முடைய ஜீவிதத்தில் காணப்படுகிற ஒவ்வொன்றும் மற்றவர்களுக்கு கனி கொடுக்கத்தக்கதாய் காணப்பட வேண்டும். அதுவும் நல்ல கனி கொடுக்கத்தக்கதாய் காணப்பட வேண்டும். நல்ல கனி கொடுக்கும் பொழுதுதான் நம்மை நோக்கி வருவார்கள். நம்மிடமிருந்து கனி இல்லை என்றால் நம்மை வெறுப்பார்கள். நம்மிடம் யார் வரமாட்டார்கள். ரட்சிப்பு தேவன் கொடுக்கிறார். அந்த ரட்சிப்பை மற்றவரிடத்தில் கொண்டு செல்ல வேண்டிய கடமை நம்மிடம் காணப்படுகிறது. அந்த ரட்சிப்பை அடைந்தவர்கள் ஒருபோதும் கெட்டு போக மாட்டார்கள். அந்த ரட்சிப்பு அடைந்தவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கும் பொழுது ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். நாம் பெற்ற ரட்சிப்பை அநேகருக்கு கொடுக்க வேண்டும். அநேகரை நம்மை போல் வழிநடத்த வேண்டும். சத்தியத்திலே வழிநடத்த வேண்டும். அது தேவனுடைய சித்தமாய் காணப்படுகிறது. சங்கீதக்காரன் 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே படிக்கும் பொழுது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று தாவீது சொல்கிறான். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கர்த்தர் நம்மை நித்தமும் வழிநடத்துகிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை நன்மையான ஈவுகளை நமக்கு கொடுக்கிறார். புதிய புதிய கிருபைகளை நமக்கு கொடுக்கிறார். இவருடைய கிருபை காலைதோறும் புதிதாக இருக்கிறது. அந்த புதிதான கிருபையை நித்தமும் நமக்கு கொடுக்கிறபடினாலே நாம் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்க முடிகிறது. நாம் ஒவ்வொருவரும் அவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். இந்த நாட்களிலே நாம் கடந்து வந்த பாதைகளிலே கரடுமுறைகள் காணப்படலாம். எத்தனை விதமான இடர்பாடுகள் காணப்படலாம். எத்தனையோ முறை தேவனை மறுதலிக்கக்கூடிய, தேவனை விட்டு பின்மாறி வரக்கூடிய சூழல்கள் காணப்படலாம். ஆனாலும் தேவனை முருகப்படுத்தபடியினாலே, தேவன் மேல் பற்றுதல் வைத்தபடியினாலே, அவரை நோக்கி பார்த்ததினாலே இன்றைக்கும் ஜீவனை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் பலனை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அந்த உன்னதமான தேவனை நாம் முருக பிடிப்போம். அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு நாம் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய முகங்கள் பிரகாசம் அடையும். இன்றைக்கு தேவனுக்காக நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களுக்கும் நூறத்தனையான பலனை அவர் தரவல்லவராயிருக்கிறார். அவருடைய சமூகத்திலே தரித்திருப்போம். அவருடைய சமூகத்திலே நாம் தரித்திருந்து நாம் பெற்ற ரட்சிப்பை அநேகருக்கு கொடுக்கத்தக்கதாய், இலவசமாய் பெற்ற இந்த ரட்சிப்பை இலவசமாய் அநேகருக்கு கொடுக்கத்தக்கதாய் தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் அருள் புரிவாராக.
இந்த கால வேளையிலும் கூட அவருடைய சமூகத்தில் ஒரு விஷயம் கூட நம்மை ஒப்புக் கொடுப்போம். இந்த கால வேளையிலே தேவன் நம்மோடு அசைவாடுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை திருப்தியடைய செய்கிற தேவனாய் இருக்கிறார். தீமைகள் நம்மை விட்டு விலக செய்கிற தேவனாய் இருக்கிறார். நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய வீட்டிலே நாம் நிலைத்திருப்போம். நித்திய ஜீவனுக்காக நம்முடைய ஓட்டத்தை ஓடி வெற்றியாக முடித்து தேவனுடைய சமூகத்தில் தரித்திருந்து ஜீவ கிரீடத்தை பெற ஒவ்வொருவரும் நம்மை ஆயத்தப்படுத்துவோம். நம்ம காணப்படுகிற குறைகள் குற்றங்கள் இருக்குமே, ஆனால் அவைகளை தேவன் நமக்கு தயவாய் மன்னித்து வெற்றியுள்ள கன்னிகளை போல எப்பொழுதும் நம்மை பரிசுத்தப்படுத்துவோம். தேவன் தாமே இந்த வார்த்தையினாலே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலைவணங்கி செபிப்போம். பிதாவே, உங்க நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு நீர் ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து ரட்சிப்பையும் கொடுத்திருக்கு தகப்பன. நீர் கொடுத்த ரட்சிப்பினாலே கர்த்தாவே நாங்கள் நிலைத்திருந்து கனி கொடுக்கவும் நல்ல கனிகளை கொடுக்கவும் கர்த்தாவே நீர் இன்னும் அதிகமான தாளந்துகளை எங்களுக்கு கொடுப்பீராக. கர்த்தாவின் தேசங்கள் கர்த்தாவே உம்முடைய ராஜ்யத்தை கட்டத்தக்கதாய், கர்த்தாவே இந்த தேசங்கள் உம்மை சேவிக்கத்தக்கதாய் நீர் கிருபையும் அனுகிரகமும் பாராட்டுவீராக. கர்த்தாவே அதற்குரிய பாத்திரங்களாய் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பிரயோஜனப்படுத்தும்படிக்கு செபிக்கிறேன். இதை தாழ்த்தியுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் செபிக்கிறேன். செபத்தை கேளும் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.